சில பேர் பகுத்தறிவுங்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரானது கிட்டு தானும் குழம்பி எதிராளியும் குழப்பிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க. பகுத்தறிவுங்கிறது என்னடன்னா, எதையும் பகுத்தறிந்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவது தான் பகுத்தறிவு. ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஆண்டவனை நினைந்து நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு, சுத்திகரிப்பு செய்து கொள்வதற்கு, நம்முடைய ஆன்மாவை ஆண்டவனோடு இணைத்து கொள்வதற்குத்தான் ஆன்மீகம். சில பேர் இதை தவிர்த்து விட்டு ஆன்மீகம் என்ற பெயரிலே சாதியை வளர்த்து கொண்டு, மதத்தை வளர்த்து கொண்டு, அதாவது என்னுடைய சாதிதான் உயர்ந்தது, என்னுடைய மதம்தான் உயர்ந்தது, சில பேர் ஆன்மீகத்தை வைத்து பிழைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். அங்குதான் பகுத்தறிவு வேலை செய்ய வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆன்மீகம்ங்கிறது நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு, ஆண்டவனை நினைந்து 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 நம்முடைய ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, பகுத்தறிவுங்கிறது நம்முடைய மனித மேம்பாட்டை வளர்த்து கொள்வதற்கு, எதையும் சிந்தித்து செயல்பட்டு சீராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு இந்த பகுத்தறிவு தேவைப்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆன்மீகம் என்றால் என்ன, பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆன்ம நேயத்தோடு பகுத்தறிவோடு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நன்றி, வணக்கம்.